வணக்கம். வணக்கம். பார்த்தா ஒரு 2 வீடியோவுக்கு இல்லைன்னா 3 வீடியோவுக்கு முன்ன சிறந்த உணவு எது என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நீங்கள் தாய்ப்பால், பால், அப்புறம் சத்துணவு, முட்டை என்று கூறினீர்கள். இந்த தாவர வகைகளிலே எது தாத்தா சிறந்த உணவு? தாவர வகைகளிலே இந்த பருப்பு வகைகள், சீட்ஸ், கொட்டை, ஈவன் மாங்கொட்டையிலிருந்தே நான் வருகிறேன். கொட்டைகள் மிகவும் சிறந்த சத்துணவு. அதிலும் அவைகளை முளைக்க வைத்து அதில் ஒரு சில மணி நேரங்கள் தண்ணீரில் ஒரு இரவு முழுவதும் வைத்தால் நன்றாக இருக்கும். அவைகள் தண்ணீரை ஊற வைத்தோன்னே அதில் செடி முளர ஆரம்பிக்கும். அந்த பருப்பு வகைகளை நீங்கள் உண்டால் அதில் மிகுந்த சத்துணவு இருக்கிறது. அதை சாப்பிடுங்கள் தாத்தா. அப்புறம் சொல்லுவாங்க, இந்த காய்கறிகளில் நார் சத்து அதிகமாக இருக்கிறது, அந்த காய்கறிகளில் நார் சத்து அதிகமாக இருக்கிறது, அதை உண்ணுங்கள் என்றிருக்கிறார்களே தாத்தா. நாம் சொல்வர்களே, அதிகபட்சமாக நான் சொல்ல வேண்டுமே என்றால் அனைத்து காய்கறிகளிலும் நாம் உண்ணும் அனைத்து உணவுகளிலும் மரம், செடி போன்ற காய்கறிகளிலும் நார் சத்து நிறைந்து கிடைக்கிறது. ஈவன் பழங்களிலேயும் நார் சத்து மிகுந்து இருக்கிறது. அதே போல் நான் வெஜிடேரியன் என்று சொன்னால் அதில் நம்ம மாமிச வகைகளை உண்கிறோம் அல்லவா, அது அனைத்திலும் அதிகபட்சமாக நார் சத்து இருக்கிறது. நார் என்றால் என்ன? நரம்புகள். நார் என்றால் என்ன? நரம்புகள். பாருங்கள், ஒரு மாம்பழம் வருகிறதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். மாமரத்திலே இருந்து பூ விடுகிறது, அங்கிருந்தே ஆரம்பமாகிறது. பூ சிறிய மொக்காக வடிவெடுக்கிறது. மொக்காக வடிவது சிறிய காயாக அமைக்கிறது. அதாவது பெரிய காயாக, அதற்கு பிறகு பழமாக்குகிறது. இவைகளுக்கெல்லாம் உணவு சத்து வேண்டும். அவைகளெல்லாம் எங்கே கிடைக்கிறது? மரம் வேரிலே இருந்து தண்டுக்கு தண்டிலிருந்து கிளைக்கு கிளையிலிருந்து இந்த பழம் வகைகள், காய் வகைகள் இவைகளுக்கு ஊட்டம் அளிக்கிறது. நாரிலே வேரிலே இருக்கிற ஒவ்வொரு பாகத்திலிருந்தும் உடம்பு தண்டுகள் இருக்கும். ஒவ்வொரு அந்த தண்டில் பல கோடி கணக்கான நரம்புகள் பல திசைகளுக்கு, பல பொசிஷன்களுக்கு வேலிருந்து ஊட்டசக்தி வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அந்த பழம், காய்கறிகள்லாம் ஒவ்வொரு ஒரு சிறிய அளவாக இருக்கிற இடத்துக்கு கூட வேரிலிருந்து அது ஊட்டசக்தி வருகிறது. அப்போ அந்த உடம்பிலையோ அந்த காய்கறிகளிலோ பழங்களிலோ எத்தனை விதமான நுணுக்கங்கள் இருக்கிறது அல்லவா, பிரிவுகள், எல்லாவற்றிற்கும் அது வேரிலிருந்து சத்துணவு வருகிறது. எங்கிருந்து வருகிறது? நரம்பிலிருந்து வருகிறது. எஸ், அதில் அது பிரித்து பார்த்தா ஒரு மாமிசத்தை நீங்கள் செக்ஷனை பார்த்தால் வெறும் நார்கள் தான் காணப்படும். அனைத்து சரீரமும்
நார்களாகவே பெரும்பான்மையான ஒரு 95% எல்லாம் நரம்புகள் தான். அந்த பழத்திற்கோ காய்க்கோ உடலுக்கோ தேவையான அனைத்து பாகங்களுக்கும் நார்கள் வழியாக நரம்புகள் வழியாக தான் ரத்த ஓட்டம், நீர் ஓட்டம், அனைத்து உரங்களும் அந்த நார்கள் வழியாகத்தான் அந்த பழங்களுக்கும் காய்களுக்கும் என் உடல் இதுகளுக்கும் ஆடு மாடு கோழி கொக்கு இவைகளை நாம் சாப்பிடுவோம் அல்லவா? அதான் மனுஷகுலவா அதான் சொல்கிறாங்களே, மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலேன்றாங்களே. அப்போ மனுஷனை கூட அந்த நரம்புகள் நிறைந்து கிடைக்கிறது. ஒவ்வொரு இடத்திற்கும் அந்த நரம்புகள் போய்த்தான் அந்த இடத்துக்கு சத்துணவையும் நீர் சத்தையும் ரத்தத்தையும் நமக்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? ஒவ்வொரு பைப் வழியாக, நரம்புகள் வழியாகத்தான். அனைத்து பொருட்களிலும் நரம்பு சத்து இருக்கிறது. குறிப்பாக வாழை மரத்தில் தான் நரம்பு சத்து இருக்கிறது, அல்லது தேங்காய் மரத்தில் தான் நரம்பு சத்து இருக்கிறது என்று எல்லா மரங்களிலும், எல்லா செடிகளிலும், எல்லா கொடிகளிலும், எல்லா உயிரினங்களிலும், எல்லா காய்கறிகளிலும் இந்த நரம்பு என்று அவைகள் தான் நிரம்பி கிடைக்கிறது. நீங்கள் எந்த பழத்தை சாப்பிட்டாலும் அதில் நரம்பு சத்து இருக்கிறது. எஸ், எந்த காய்கறிகளை சாப்பிட்டாலும் அதில் நரம்பு சத்து இருக்கிறது. ஓகே, நான் அங்கே என்ன சொன்னேன், இந்த மாதிரி தாவர வகைகளிலே சத்து எதில் இருக்கிறது என்றால் பருப்புகளிலே தான் அதிகபட்சமான சத்துணவு இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு சாப்பிடுங்கள். அதிலும் பர்டிகுலராக அவைகளை முளைக்க வைத்து, இந்த முளை வந்த பிறகு அதை சாப்பிடுகிறோம் அல்லவா, அதில் அதிகபட்சமான சத்து இருக்கிறது சொல்கிறாங்களே. ஓகே தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா, தேங்க்யூ தாத்தா, வெல்கம்.